தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழனோட வரலாறு எங்கடா என சீமானாக மாறி பேசிய மாதவன் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. அதில் நிறைய, அதாவது நேஷ்னல் லெவல் எஜுகேஷன் பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்திலையும் கூட மாதவன் அவர்கள்கிட்ட என்சிஇஆர்டியுடைய பாடத்திட்டம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு ஆதங்கமாக அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் கூறியிருக்கிற பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களும் சரி முகலாயரும் நம்ம சுமார் ஒரு 800 ஆண்டுகளுக்கு தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சோழ பேரரசு அப்படிங்கிறது 2400 ஆண்டுகள் பழமையாக இருக்கிறது. அப்போ 2400 ஆண்டுகள் பழமையான ஆட்சியை அவர்கள் நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க. நான் பள்ளியில் படித்தபோது பிரிட்டிஷோட ஆட்சி மற்றும் அதுக்கான சுதந்திர போராட்டத்தை பற்றி மொத்தம் கிட்டத்தட்ட 4 பாடங்கள் இருந்துச்சு. ஆனால் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரே ஒரு பாடம் தான் இருந்துச்சு. இதை யார் முடிவு செய்கிறாங்க? இந்த பாடத்திட்டத்தை தீர்மானித்தது யார்? இதை சொல்வதால் எனக்கு பிரச்சனை வரலாம், ஆனாலும் நான் சொல்லுவேன், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாறை யார் இங்கே குறிப்பிடுறாங்கங்கிறத ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஆதங்கத்தோட கேள்வி எழுப்பியிருக்காரு. அவருடைய கேள்விங்கிறது பார்த்திங்கன்னா திராவிட மாடலுக்கு கொடுத்த செருப்படி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர அப்படிங்கிறது வேறு, ஆனால் நம்மளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய சந்ததிகள் தெரிந்து கொள்ளும்போது எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ண மிக முக்கியமான ஒரு கடமை. இப்போ வரைக்கும் திருக்குறள் ஒரு மனப்பாட நூல் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் குழந்தைகளிடம் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு அதை நடைமுறையாக அவர்கள் அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போகிறத பற்றி இவங்களுக்கு இல்லை. ஏன்னா மதிப்பெண் நோக்கியே போகிறவங்களுக்கு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சீமானவர்கள் ஆட்சி வரும்போது இந்த கேள்விகள் இல்லாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும்ட்டு நம்ம அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மாதவன் அவர்கள் இப்படி வெளிப்படையாக பேசி கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாராட்டிற்குரியது.